Prem, welcome to BOFTA. Thank you, sir. It's an honor to meet you in person, virtually. என்ன உங்களுடைய என்ன உங்க பேஷன் என்ன? சினிமா அது விட்டுருங்க, டைரக்ஷன் இல்லையா? டைரக்ஷன்ல என்ன விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விஷயம்? உங்க ஸ்ட்ரென்த் எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் கத்துக்கிறது தான் வந்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளே நல்லா, எனக்கு ஸ்க்ரீன் பிளே தான் சார் இன்ட்ரெஸ்ட், இல்லை டயலாக் தான் சார் இன்ட்ரெஸ்ட், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்ற அந்த டேலண்ட் தான் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரென்த் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அது என்னது? சும்மா கேட்குறேன். கேட்குதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Yes, of course. Actually, honestly பேசணும்னா அதை கத்துக்க தான் சார் நான் ஜாயின் பண்ணது. Just to understand where is my strength. Passion இருக்கு தெரியும், ரொம்ப நாளா தெரியும் passion இருக்குன்னு. Involved in theater, acting, a bit of production, எல்லாமே என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்வால்வ் இருந்துட்டா இருந்தேன் இவ்வளவு நாளா. Okay. But in order for me to take it to the next level, I thought that இந்த மாதிரி கத்துக்கணும், ப்ராப்பரா கத்துக்கணும். That's only will give me a lot of room for growth and as well as to see என்னோட strength எது, எதுல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், எதுல I need to brush myself and stuff like that. So அந்த ஒரு மெயின் ஐடியால தான் I enrolled myself. Welcome to BOFTA. Thank you, sir. Go to the next. Thank you. Hello. உங்க நேம் என்னங்க? என் பேர் பாலாஜி சுந்தரமூர்த்தி. ஓகே, வணக்கம். வணக்கம். எந்த கண்ட்ரில இருந்து பேசுறீங்க? ஆஸ்திரேலியா, மெல்பர்ன். born and brought up சென்னை, பெரம்பூர். சாஃப்ட்வேரா? ஓகே. இல்ல சார், ஹார்ட்வேர். மெக்கானிக்கல் இன்ஜினியர், QA QC இருக்கேன். ஓகே. Going well. For the past 3 years இங்க இருக்கிற லோக்கல் டிவி சேனல், அதுக்கப்புறம் சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ், இதுல எல்லாமே ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ட்ரை பண்ணேன், ஆனா கிடைக்கல. So just I enroll as இல்ல எங்க ட்ரை பண்ணீங்க? ஆஸ்திரேலியால? மெல்பர்ன்ல. ஓகே. It's not quite easy here. So எனக்கு கிடைச்ச ஒரே இதுன்னா கேஃபர் ஃபீல்ட். கொஞ்சம் ஈஸியா என்ரோல் ஆயிடலாம் அதுல. கேஃபர் லைட்மேன். ஓகே. சோ அதுல என்டர் ஆயிட்டு கொஞ்சமா அசிஸ்டன்ட் கேமராமேன் கூட இருந்து கொஞ்சம் ஒர்க் கத்துக்கிட்டேன். டு பி ஆனஸ்ட் 0.5% தான் இருக்கேன். சோ அப்படி இருந்தும் ஐ இன்வெஸ்டட் சம் மணி ஃபார் த எக்யூப்மெண்ட்ஸ், கேமரா அண்ட் லைட்டிங் கேர்ஸ் அண்ட் ஆல். சோ whatever I invested, I take back my money. That's a biggest thing I done. Passion வந்து டைரக்டர் ஆகுறது தான் இல்லீங்களா? Sure, damn sure sir, damn sure. Okay, good. அதுக்கான வர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு சார். BOFTA எப்போ லான்ச் பண்ணாங்க அதுல இருந்து இட்ஸ் a great thing. எப்போ இது ஆன்லைன் கோர்ஸ் பண்ணோனுமே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுல. ஓகேமா, டெஃபினட்டா நீங்க கத்துக்கலாம். இவ்வளவு பேஷனேட்டா இருக்கீங்க. எந்த ரூட்லயாவது சினிமாவை அடைஞ்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த முயற்சி எஃபர்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து டெஃபினட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த கொண்டு போய் ரீச் பண்ணிடும். ஆல் தி பெஸ்ட். வெல்கம் டு BOFTA. ஓகே, தேங்க்ஸ் a lot sir. Thank you. நெக்ஸ்ட் வேற யார் பார்க்கணும்? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். எந்த கண்ட்ரி? நான் இந்தியா தான், ஹைதராபாத்ல இருக்கேன். ஓகே, ஃபைன். அவங்களோட பூ படத்தோட பெரிய ஃபேன் சார். பூ, ரைட், குட். நல்ல வேலை நீங்க ஒருத்தர் தான் என்னுடைய படத்தை பத்தி பேசுறீங்க. தேங்க்யூ. நான் இங்கே ஹைதராபாத்ல ஏற்கனவே எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிச்ச ஒரு எலிமெண்ட். ஓகே. ஸோ அதுக்காக நீங்கள் ஹைதராபாத்ல ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். சரிங்க. ஸோ பேசிக் கிராமர் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு பிரேக் த கிராமர் அண்ட் டூ சம்திங். அதனால அந்த கிராமரை ஃபர்ஸ்ட் கற்றுக்குவோம். கரெக்ட். எங்கள் டைரக்டர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அன்கன்வென்ஷனலான படம் தான் பண்ணணும், அப்போதான் உங்களுக்கு பேர் கிடைக்கும். அன்கன்வென்ஷனல் எது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கன்வென்ஷனல் தெரிஞ்சாதான் அன்கன்வென்ஷனலா பண்ண முடியும். நீங்க பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் அதை உடைப்போம். கிராமர் தெரிஞ்சுட்டு அதை உடைப்போம். ஓகேங்களா? ஓகே, டெல் மீ. ஸோ எனக்கு மூவிஸ்னா ரொம்ப பேஷன் சார். ரைட். ஸோ எனக்கு ரொம்ப மூவிஸ்னா எப்படியும் படம் எடுக்க முடியும்னு ஒரு இது கொடுத்தது சேது மூவி. இப்போ நாங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸ், மினிமம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவோம். இது வந்து BOFTA தவிர உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆமாம் சார், நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் BOFTA கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும், அவங்க சொல்லும் போது இன்னும் நம்மளுக்கு ஈஸியாகவும் புரியுது. ஸோ நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவேன்னா சார், எனக்கு ஒரு மூவி பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச ஸ்க்ரீன் அப்படி இருக்கு, பிடிச்ச ஒரு சீன் இருக்குன்னா அதுக்கு வந்து ரிவர்ஸாக நான் எழுதுவேன். இது எப்படி அந்த டேரக்டர் எழுதியிருப்பாங்க அந்த சீனை,
ஓகே. அப்படின்ட்டு நான் வந்து விஷுவலா அதை வந்து எழுதி பார்ப்பேன். இல்ல அதுக்கு எப்படி நீங்க ரிவர்ஸா எழுதுவீங்களா? எப்படி ரிவர்ஸ்னா இல்ல சார், ஒரு சீனை நீங்க வந்து ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரீனை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை டைரக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு சீனை பார்த்துட்டு அதுக்கு எப்படி அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸா நான் பண்ணுவேன் சார். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓனா அது மாதிரி நான் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அது போக 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் எழுதியிருக்கேன். நான் ஒரு மாஸ்டர்ஸ் கத்துக்கும் போது ஒரு எமோஷனல் டச் இருக்கும், அதில் எப்படி கொண்டு வரது ஒரு இதுல. சரி, கத்துக்கணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பாஃப்டா வந்துட்டீங்க இல்லையா, நீங்க எழுதுறது கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க பாஃப்டாக்கு நீங்க பே பண்ணிருக்கீங்க, பாஃப்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகுது. இது ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எழுத ஆரம்பிங்க. புரியுதுங்களா? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்மா. Thank you. ஓகே, நெக்ஸ்ட். ஹலோ. ஹலோ செல்வம். வணக்கம் சார். தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இது பெரிய விஷயம் அவர் பண்ணியிருக்கிறது. ஓகே சார், தனஞ்சயன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சொல்றாங்க. பிகாஸ் இது இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்ட சொல்லி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நீங்க வழிவகுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ. யா, வணக்கம் சார். இங்க வந்து 9 வருஷம் ஆச்சு. பட் அதான் படம் பார்க்கறதோ இல்ல சீரியல்ஸ் பார்க்கறதோ நான் ரொம்ப பேஷன். சீரியல்ஸுங்கிறது நான் வந்து நான் இந்த மெகா சீரியல்ஸ் எல்லாம் சொல்லல. இங்க வந்து யூஎஸ்ல இல்ல பிரிட்டிஷ் சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கறப்போ நம்மளுடைய ஸ்க்ரீன் பிளேயும் நம்மளுடைய அந்த காஸ்டிங் அண்ட் கேரக்டரைசேஷன்ஸ் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு ஒரு 5% ஆஃப் மூவிஸ் தவிர மற்ற எல்லா இதுலயும் வந்துட்டு அது வந்து ஒரு படத்துக்காகவோ இல்லை கதைக்காகவோ மட்டும்தான் படம் எடுக்கிறோமே தவிர ஒரு கேரக்டருக்காகவோ இல்லை வந்து ஒரு காஸ்டிங்காகவோ நம்ம படம் உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. இங்க இருக்கிற சீரியல்ஸ், இங்க இருக்கிற லாங் ரன்னிங் ஒரு 5-6 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்குலாம் இங்க சீரியல்ஸ் போகுது. அண்ட் இங்க வந்து 6 மாசத்துக்கு சீரியல்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் 6 மாசம் கோ பேக் அண்ட் ஷூட் அகெயின் 6 மாசத்துக்கு எபிசோட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஆதங்கமா இருக்கும். இங்க எவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டரைசேஷன், காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம சினிமாவில் வர மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது முக்கியமாக அதனால தான் ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே நம்ம பண்ணலாம். எல்லாத்துக்கும் பேசிக் வந்து என்னன்னா, மார்க்ஸ் சொல்லுவாரு, பொருளாதாரமே சகலத்தையும் தீர்மானிக்கிறது. ஓகே, நீங்க யுஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரில இருந்துகிட்டு இப்போ வந்து நம்ம பேசும்போது இதெல்லாம் பேசுவோம். இது ஏன் நம்ம இங்க அப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது? இவங்களுக்கு இந்த நாலேஜ் கிடையாதா? கிரியேட்டர்ஸுக்கு கிடையாதா? இல்ல கிரியேட்டர்ஸுக்கு இருந்து ஆடியன்ஸுக்கு இல்லாம இருக்கா? இல்ல வந்து கிரியேட்டர்ஸ் தான் வந்து மக்களை கெடுத்துட்டு இருக்காங்க? இது எல்லாத்தையும் பத்தி பேசுவோம் நாம. இதுக்கெல்லாம் கண்டிப்பா சார். இது எல்லாம் இது எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பாஃப்டா இருக்கு. டெஃபினட்டா இது எல்லாம் மீறி ஒரு நல்ல சினிமா பண்றதுக்கும் பாஃப்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ டெஃபினட்டா சார் இது பெரிய விஷயம். அதனால தான் சொன்னேன். அதான் இது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சினிமாக்கு பாஃப்டாக்கு வந்திருக்கீங்க. டெஃபினட்டா சினிமா இதன் மூலமா, செல்வம் மூலமா 1 இன்ச் மேல போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெல்கம் டு பாஃப்டா. நீங்க கத்துக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஹாய் சிவகுமார். மிஸ்டர் சிவகுமார். வணக்கம் மிஸ்டர் சிவகுமார். கனடாவில் இருந்து பேசுறீங்க? கனடாவில இருந்து பேசுறேன். உங்களோட பேசுறதுல மிக்க சந்தோஷமா இருக்கு.